ஹாய், இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரெட் அல்வா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 8 ஸ்லைஸ் ப்ரெட்டை ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடுறேன். நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதில் 20 கிராம் முந்திரி பருப்பு சேர்க்குறேன். முந்திரி பருப்பு கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் எடுத்துடலாம். ரொம்ப கருக விட வேணாம். அதில் காய்ந்த திராட்சையும் சேர்த்துக்கிறேன். அதே 20 கிராம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் இருக்க நெய்யோட கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட் பீசஸை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். ரொம்ப கிறிஸ்பியாக ஆயிடுச்சு அப்படின்னா சர்க்கரை பாகில் ஊறும் போது சரியாக ஊறாது. இப்போது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நான் இந்த சைட் திருப்பி விட்டுடுறேன். இந்த சைட் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது தனியாக எடுத்து வச்சிடுறேன். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3/4 டம்ளர் சர்க்கரை சேர்க்குறேன். 8 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு நான் 3/4 டம்ளர் சர்க்கரை சேர்க்குறேன். 1 டம்ளர் தண்ணியும் அதோடு சேர்த்துடுறேன். இந்த சர்க்கரை தண்ணியில் கொஞ்சம் நல்லா கரையட்டும். இப்போது 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரையோடு சேர்த்து வச்சுருக்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனியாக ஏலக்காய் பவுடர் மட்டும் சேர்க்குற மாதிரி இருந்தால் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சி திக்காக வரணும். நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம் மாதிரி இருக்கணும். பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரெட் பீசஸை சேர்த்துடலாம். இந்த ப்ரெட் பீசஸில் அந்த சர்க்கரை பாகில் முழுகிற மாதிரி நல்லா கிளறி விடலாம். இப்போ இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது சர்க்கரை பாகில் கொஞ்சம் நேரம் ஊறணும். இப்போ ஊறி கொஞ்சம் சாஃப்டானதுக்கப்புறம் கரண்டியில் இது மாதிரி மேஷ் பண்ணி விடலாம். இது மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு கிளறி விடுங்க. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் நேரம் கிளறி விடுங்க. இதில் ஒரு 3/4 டம்ளர் பால் சேர்க்குறேன். பால் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விடணும். பால் சேர்த்தால் தான் நம்ம எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் அது நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கிளறி விடலாம். அந்த நெய் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது. அவ்வளோதாங்க, பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.